என் வசம் நானில்லை 12. கவுதம் ஃபீல் பண்ணாதே என அவனது தோளை ஆதரவாகத் தட்டினான் கதிர். போடா என வெறுப்பாக சொன்ன கவுதம் எதிரே தெரிந்த கடற்கரையை இலக்கில்லாமல் பார்த்தான். நிலவே இல்லாமல் வானம் இருட்டாக இருந்தது. கண்ணுக்கெட்டிய தூரம் வரை கடலும் கருமையாகவே இருந்தது. காற்றின் அடர்ந்த ஈரம் எலும்பு வரை ஊடுருவிச் சென்றது. இன்னிக்கு ஷாலுவோட பர்த்டே. அவளோட ஒரு நிமிஷம் கூட என்னால இருக்க முடியலைங்கிறது எவ்வளவு வலிக்குது தெரியுமா என உடைந்த குரலில் சொன்னான். காதலில் எல்லோருக்கும் பெரிய எதிர்ப்பு வீட்டிலிருந்துதான் வரும். நான் என் விருப்பத்தைச் சொன்னவுடனே என் வீட்டிலையும் உடனே சரியென்று ஒத்துக்கிட்டாங்க. ஷாலு வீட்டிலையும் அதுக்காகவே காத்திருந்தா மாதிரி சம்மதம் சொல்லிட்டாங்க. ஆனா இப்போ பாரு, அவளோட பேசக்கூட முடியாம இருக்கேன் என சலிப்பாகச் சொன்னான். கவுதம், பொறுமையா இரு. ஷாலினி கண்டிப்பா மனசு மாறிடுவா. எனக்கு நம்பிக்கையிருக்கு என அவனது கைகளை அழுத்தினான் கதிர். விளையாட்டு மாதிரி 3 வருஷம் முடிஞ்சு போச்சு என நிராசையாகத் தலையசைத்தான் கவுதம். உனக்காவது ஷாலு மனசு மாறுவா என்ற நம்பிக்கை இருக்கு. நீ கொஞ்சம் தேவோட நிலைமையை நினைச்சுப் பாருடா என வருத்தமாகச் சொன்னான் கதிர். அவன் இன்னும் பிரீத்தி செத்துப் போனதிலிருந்து வெளியே வரவே இல்லைடா. அவன் கொஞ்சம் கொஞ்சமா உள்ளுக்குள்ளே உருகி கரைஞ்சிட்டிருக்கான். இந்த கம்பெனி மட்டும் இல்லைனா அவன் காணாம போயிருப்பான் என கதிர்கடலை வெறித்துப் பார்த்தான். பிரீத்தியோட விபத்து நடந்து அவ இறந்துட்டான்னு தெரிஞ்சவுடனே ஆஸ்பிட்டலில் பிரீத்தியோட அம்மாவை விட அவன்தான் உடைஞ்சு போய் கதறி அழுதான். அது இன்னும் அப்படியே என் கண்ணிலே நிக்குது என ஆழ்ந்த வலியுடன் சொன்னான் கவுதம். அவனை 1 மாசம் எங்க வீட்டிலே அப்பாதான் கட்டாயப்படுத்தி தங்க வைச்சார். பாட்டிதான் அவனை தினமும் வற்புறுத்தி சாப்பிட வைச்சாங்க. ஆனா அப்பவே எங்கூட பேசறதை நிறுத்திட்டான். நான் பேச முயற்சி செஞ்சப்போ அவன் டென்ஷனாயிட்டான். அப்பா அவன் டிஸ்டர்ப்டா இருக்கான் என்று சொன்னதால அவனை தனியே விட்டேன். எங்க வீட்டிலே இருந்தவரைக்கும் அவன் பாட்டிகிட்டேயும் அப்பாகிட்டேயும் மட்டும்தான் பேசினான். அவன் தனிமையிலே உருகி அழறதைப் பார்த்து அவனை பாட்டிதான் ஒரு மாறுதலுக்காக வற்புறுத்தி ஆபீஸுக்கு அனுப்பினாங்க எனறான் கதிர். அந்த நாளை என் வாழ்க்கையிலே மறக்கவே முடியாது கதிர் என்ற கவுதமின் கண்கள் அலைப்பாய்ந்தன. என்ற கதிர், பிரீத்தி இறந்த பிறகு அவன் எங்கூட தான் பேசலையே தவிர அந்த 1 மாசமும் உங்கூட பேசிட்டு தானே இருந்தான் எனக் கேட்டான் கதிர். ஆமாம், அவனும் பேசிட்டிருந்தான். ஷாலினியும் நார்மலாகத்தான் இருந்தாள் என உணர்ச்சியற்ற குரலில் சொன்னான் கவுதம். தேவை அன்னிக்கு அப்பாதான் ஆபீஸில் கொண்டு விட்டார் என கதிரின் மூடிய கண்களுக்குள் 3 வருடத்திற்கு முன்பு நடந்த காட்சிகள் விருந்தன. கதிர், தேவை பத்திரமா பார்த்துக்கோ. ஈவனிங் வரும்போது அவனை நம்ம வீட்டுக்குக் கூட்டிட்டு வந்துரு என காரிலேறினார் பாஸ்கரன். சரிப்பா என சொல்லிவிட்டு நேராக தேவின் அறைக்குச் சென்றான் கதிர். அறையின் உள்ளே மெளனமாக ஷாலினியும் கவுதமும் அமர்ந்திருக்க தேவ் கண்ணாடி தடுப்பின் அருகே நின்ற ஆகாயத்தை வெறித்துப் பார்த்தபடி நின்றிருந்தான். அந்த அறையின் கண்ணுக்குத் தெரியாத ஏதோ ஒன்று அனைவரையும் இருக்குவது போல தோன்றியது. அங்கிருந்தவர்களது மெளனத்தின் கனத்தை தாங்க முடியாமல், ஹாய் தேவ் என அவன் தோளில் இயல்பாக கை வைத்தான் கதிர். அவனது கையைத் தட்டிவிட்ட தேவ் மீண்டும் வானத்தையே வெறித்துப் பார்த்தான். தேவ், எங்களுக்கு உன் நிலைமை புரியுது. நடந்ததையே நினைச்சிட்டிருந்தா கஷ்டமாதான் இருக்கும். நீ வேலையில் உன் கவனத்தைத் திருப்பினா கொஞ்சமா மனசு சரியாயிரும் என மெதுவாக சொன்னான் கதிர். மனசு சரியாயிரும்னா என்ன அர்த்தம் கதிர் என அடர்ந்த குரலில் கேட்டான் தேவ். தேவ், உன் மனசிலே இருக்கிற காயத்தோட வலி எனக்குப் புரியுது. இந்த வேலை ஒரு டைவர்ஷன் தான் என்றான். ஓ, டைவர்ஷன்? எப்படி ரோடில் போட்டிருப்பாங்களே அது மாதிரியா? டைவர்ஷன் இந்த வழி இல்லனா வேற வழியிலே போறது, அது மாதிரியா என ஆழ்ந்த குரலில் கேட்டான் தேவ். தேவ், நான் அந்த அர்த்தத்திலே சொல்லலை என மேலே சொல்ல முடியாமல் மெளனமானான் கதிர். வேற எப்படி சொல்றே? உன்னை மாதிரி ஈஸியா மனசை என்னால மாத்திக்க முடியாது என கடுப்பாக சொன்னான் தேவ். தேவ், எனக்கும் தாங்க முடியாத கஷ்டமாதான் இருக்குடா. உனக்காவது பிரீத்தியை 4 வருஷமாதான் தெரியும். எனக்கு அவ பிறந்ததிலிருந்து தெரியும். பிரீத்தி, அஷ்மிதா 3 பேரும் ஒன்னாதான் வளர்ந்தோம். உனக்கே தெரியும், எனக்கு அஷ்மிதா எப்படியோ அப்படிதான் பிரீத்தியும் என சொல்லும் போதே கதிரின் குரல் நெகிழ்ந்து கண்களில் நீர் நிறைந்தது. ஜஸ்டிஸ் கதிர் என கோபமாக சொன்ன ஷாலினியை திகைப்புடன் பார்த்தனர் கவுதமும் கதிரும். ஷாலும்மா, என்னடா ஆச்சு என கவுதம் கேட்கும் போதே சேரில் அமர்ந்து முகத்தை மூடி அழத் தொடங்கினாள். ஷாலும்மா, நம்ம 4 பேருக்கும் கஷ்டமாதான் இருக்கு.
நம்மோட இயலாமையை மத்தவங்க மேலே காட்டுறதில் எந்த பிரயோசனமும் இல்லை என அவளது தலையை ஆதரவாக தடவினான் கௌதம். ஷாலு, பிரீத்தி உங்கிட்ட தான் நெருக்கமா இருந்தா. எனக்கு உன் கஷ்டம் புரியுது. ஆனா நடந்ததை யார் நினைச்சாலும் மாத்த முடியாது. அதைப் புரிஞ்சுக்கிட்டு நாம் இதை கடந்துதான் போகணும் என வருத்தமாக சொன்னான் கதிர். எப்படி கதிர், கொஞ்சம் கூட மனச்சாட்சியே இல்லாம ஒரு கொலையும் செஞ்சிட்டு உன்னால இப்படி தைரியமா பேச முடியுது என தேவ் நிதானமாக கேட்டது அனைவரையும் அதிர வைத்தது. தேவ், என்னடா சொல்றே? கதிர் கொலை செஞ்சிட்டானா? என்னடா உளறல் இது? உனக்கு அதிர்ச்சியில் மூளை ஏதாவது குழம்பிருச்சா என கோபமாக கேட்டான் கௌதம். டோட் அழுது கொண்டிருந்த ஷாலினி கோபமாக எழுந்து, கௌதம், உண்மையைச் சொன்னா உங்களுக்கு உளறலாக தெரியுதா என கேட்டாள். ஷாலம்மா, எனக்கு நீ பேசறதும் புரியலை. தேவ் சொல்றதும் புரியலை. கொஞ்சம் தெளிவா பேசுங்க என இருவரையும் குழப்பமாகப் பார்த்தான் கௌதம். அதை ஏன் என்கிட்ட கேட்கிறீங்க? உங்க ஃப்ரெண்ட் கிட்டே கேளுங்க என கதிரை ஆத்திரமாகப் பார்த்தாள் ஷாலினி. கதிரா? அவன் என்ன செஞ்சான் என திகைப்புடன் கேட்டான் கௌதம். கதிர்தான் பிரீத்தியைக் கொன்னுட்டார். ஏன் உங்களுக்கு தெரியாதா என வெறுப்புடன் கேட்டாள். பிரீத்தி கார் விபத்தில் இறந்துட்டா, அது நம்ம எல்லோருக்குமே தெரியும். உனக்கு பைத்தியம்தான் பிடிச்சிருக்கு என எரிச்சலாக சொன்னான் கௌதம். உண்மையைச் சொன்னா அதுக்குப் பெயரா பைத்தியமா என அடர்ந்த குரலில் கேட்டான் தேவ். அவன் சொன்னதைக் கேட்டதும் இருவரும் அதிர்ச்சியில் உறைந்தனர். தேவ், ஏன் அப்படி சொல்றே என நம்ப முடியாமல் கேட்டான் கதிர். சட்டத்துக்கு வேணா அது விபத்தா இருக்கலாம். ஆனா என்னை பொறுத்தவரைக்கும் அது கொலைதான் என அழுத்தமாக சொல்லியபடி தன்னுடைய சேரில் அமர்ந்தான். தேவ், எனக்கு நீ சொல்றது எதுவுமே புரியவே இல்லை என தலையில் கை வைத்தபடி அமர்ந்து விட்டான் கதிர். சும்மா நடிக்காதே கதிர் என்ற ஷாலினியை முறைத்த கௌதம். ஷாலு, நீ அளவுக்கு அதிகமா பேசறே. பார்த்து பேசு என சுட்டு விரலை நீட்டி எச்சரித்தான். கௌதம், இந்த பயமுறுத்தர வேலையெல்லாம் என்கிட்ட வேணாம் என ஆத்திரமாக சொன்ன ஷாலினி. உன் ஃப்ரெண்டோட தப்பை நீயும் மறைக்க முயற்சி செய்யாதே என்றாள். கதிர் என்ன தப்பு செஞ்சான்? அவனை மாதிரி ஃப்ரெண்ட் யாருக்கு கிடைக்கும் என உயர்ந்த குரலில் கேட்டான் கௌதம். இந்த மாதிரி ஃப்ரெண்ட் யாருக்குமே வேண்டாம் என வெறுப்பாக சொன்னாள் ஷாலினி. உங்க 2 பேருக்கும் பிரீத்தி இறந்த அதிர்ச்சியிலே பைத்தியம் பிடிச்சிருக்கு என அழுத்த குரலில் சொன்ன கௌதம். அவனால்தான் இந்த கம்பெனியை தொடங்கினோம். நாம எல்லாரும் இன்னிக்கு நல்லா இருக்கோம்னா அதுக்கு கதிர்தான் காரணம் என அழுத்தமாக சொன்னான் கௌதம். நல்லா எங்கே இருக்கோம் கௌதம்? அவனால்தான் என் வாழ்க்கை, என் சந்தோஷம், என் உயிர் எல்லாமே போச்சு என ஆழ்ந்த குரலில் சொல்லிவிட்டு கண்களை மூடினான் தேவ். ப்ளீஸ், வருத்தப்படாதேடா என்ற கதிரை வெறுப்பாகப் பார்த்தான் தேவ். உனக்கு கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இல்லையாடா எனக் கேட்ட தேவை ஆயாசத்துடன் பார்த்தான் கதிர். நான் என்னடா செஞ்சேன் எனக் கேட்டான். நீ என் பிரீத்தியை பொண்ணு கேட்டுப் போனே என நிதானமாகக் கேட்டான் தேவ். நாங்க கேட்காம வேற யாருடா உனக்காகப் போய் பொண்ணு கேட்பாங்க என ஆதங்கமாகக் கேட்டான் கதிர். இப்படி சொல்றதுக்கு உனக்கு வெட்கமாயில்லை என உணர்ச்சியற்ற குரலில் கேட்டான் தேவ். எதுக்குடா வெட்கப்படணும்? உனக்கு சொந்தக்காரங்க யாருமில்லை. நாங்க தானே உனக்கு ஃப்ரெண்ட்ஸ், சொந்தக்காரங்களா எல்லாமா இருக்கோம். அதுக்குத்தான் நான், எங்கப்பா, அஷ்மிதா, கௌதம், ஷாலினி எல்லோரும் பிரீத்தியை பொண்ணு கேட்கப் போனோம் என்றான் கதிர். கதிர், பிரீத்தியை யாருக்கு பொண்ணு கேட்கப் போனே என மறுபடியும் கேட்டான் தேவ். இதிலே என்னடா சந்தேகம்? நீ பிரீத்தியை விரும்பினது எங்க எல்லோருக்குமே தெரியும்டா. நீ அவகிட்டே உன் காதலைச் சொல்லணும் என்று எத்தனை நாள் உன்னை வெறுப்பைத் தர மாதிரி பேசினேன். ஆனா அப்பவும் நீ தயங்கிட்டே இருந்தே. அவ பிறந்த நாளின் போது நீ உன் காதலை சொல்லப் போறே என்று கேள்விப்பட்டேன். அதனால்தான் பிரீத்திக்கும் உனக்கும் சர்ப்ரைஸ் கொடுக்க அவங்க வீட்டுக்குப் பொண்ணு கேட்டுப் போனோம். உனக்கு சந்தேகம் இருந்தா பாட்டியையும் அப்பவையும் கேட்டுப் பாரு என வருத்தமாக சொன்னான் கதிர். கதிர், இந்த கதை கேட்க நல்லா இருக்கு. ஆனா நம்பதான் முடியலை. நீ தேவை உன்னோட போட்டியா நினைச்சே. அவன் விரும்பறதை அடையக்கூடாது என்று நினைச்சுதான் பிரீத்தியை உனக்குப் பொண்ணு கேட்டுப் போனே. அவ விபத்தில் இறந்தவுடனே அப்படியே மாத்தி சொல்றே. உன் சாயம் வெளுத்துப் போச்சு. நீ சரியான சாடிஸ்ட் என ஷாலினி சொல்லும் போதே ஷ்ட் அப் ஷாலு என அவள் கன்னத்தில் அறைய கையை ஓங்கினான் கௌதம். கௌதம், இது என்ன காட்டுமிராண்டுத்தனமான வேலை என கௌதமின் கையைப் பிடித்தான் கதிர். கதிர், தேவ் பிரீத்தி காதலைப் பிரிச்சிட்டே. இப்போ அடுத்து என்ன?
எங்க காதலைப் பிரிக்கணுமா? கவுதமுக்கும் எனக்கும் நடுவிலே நீ எதுக்கு வரே? என ஆத்திரமாக கேட்டாள் ஷாலினி. ஷாலு, வாயை மூடு. என்ன பேசுறோம் என்று தெரியாம பேசிட்டிருக்கே என கத்திய கவுதமிடம், அவனை சொன்னா உனக்கு ஏன் கோபம் வருது? என கடுப்பாக கேட்டாள் ஷாலினி. ஷாலினி, நமக்கு அவங்க 2 பேரைப் பத்திதான் முன்னாடியே தெரியுமே. ஒருத்தனை இன்னொருத்தன் விட்டே கொடுக்க மாட்டான் என சேரில் சாய்ந்து உட்கார்ந்தான் தேவ். ஆமா, நான் கதிரை விட்டுக் கொடுக்க மாட்டேன். ஏன் தெரியுமா? அவன் என் ஃப்ரெண்ட். அவன் தப்பே செஞ்சிருந்தாலும் பரவாயில்லை, நான் அவங்கூடதான் நிப்பேன். அதுக்குப் பேர்தான் ஃப்ரெண்ட்ஷிப் என அழுத்தமாக சொன்னான் கவுதம். கவுதம் விடு, அவங்க கோபம் சரியானவுடனே இப்போ பேசினதுக்கு அவங்களே பீல் பண்ணுவாங்க என்றான் கதிர். கவுதம், உனக்கு நடந்த விஷயம் தெரியாது. அவனோட பாட்டி கதிருக்கு பிரீத்திய பொண்ணு கேட்டுப் போயிருக்காங்க. பிரீத்தி எங்கிட்ட அதை சொன்னா. உண்மையானு கேட்டுப் பாரு என அழுதப்படி சொன்னாள். ஆமாம், பாட்டி எனக்காக பிரீத்திய பொண்ணு கேட்டுப் போனாங்க. அவங்க அப்படி கேட்டது எனக்கோ எங்கப்பாவுக்கோ சத்தியமா தெரியாது. பாட்டி அவங்க மனசில இருந்த ஆசையை மாமா கிட்டே சொல்லியிருக்காங்க. அன்னிக்கு அவங்க வீட்டுக்கு திரும்பி வந்தபோது அப்பா அவங்களை கோபிச்சுக்கிட்டாங்க என்றான் கதிர். அப்போ அஷ்மிதா பிரீத்தி கிட்ட சொன்னதும் பொய்யா? என கோபமாக கேட்டான் தேவ். அஷ்மி யாருகிட்டே என்ன சொன்னா? என புரியாமல் பார்த்தான் கதிர். சூப்பரா நடிக்கிறேடா. பிரீத்தி என் அத்தனை டென்ஷனா கார் ஓட்டினான்னு நினைக்கிறே. உனக்காக பொண்ணு கேட்கப் போறதை உன் தங்கை பிரீத்திக்குப் போன் செஞ்சு சொல்லிட்டா. அதைக் கேட்டதும் பிரீத்தி டென்ஷனாயிட்டா என வெறுப்பாக சொன்னான் தேவ். சத்தியமா எனக்கு அஷ்மி அப்படி பிரீத்திகிட்டே சொன்னது தெரியாது. அஷ்மி ஏன் அப்படி சொன்னான்னு எனக்குத் தெரியல என நடுங்கும் குரலில் சொன்னான் கதிர். அத்தனையும் வேஷம், உடம்பு முழுக்க விஷம் என உதட்டைப் பிதுக்கிய ஷாலினியை ஆத்திரமாக பார்த்த கவுதம் கதிர் சுதாரிக்கும் முன்பு பளீரென்று ஷாலினியின் கன்னத்தில் அடித்துவிட்டான். கவுதம், ஏன் இப்படி செஞ்சே? எனக் கேட்ட கதிரிடம் ஓவரா பேசிட்டே போறா. என் பொறுமைக்கும் எல்லையிருக்கு என கத்தினான கவுதம். கவுதம், நான் சொல்றதை நீ நம்பவே இல்லையா? உனக்கு கதிர் சொல்றதுதான் உண்மையா தெரியுதா? என கன்னத்தைப் பிடித்தபடி கேட்டாள் ஷாலினி. ஆமாம், நான் கதிர் சொல்றதைதான் நம்பறேன். உன்னை நம்பலை போதுமா? என கோபத்தில் தலைமுடியை பின்னால் தள்ளி மூச்சு வாங்க நின்றான் கவுதம். அவனையே வெறித்துப் பார்த்த ஷாலினியால் தன் காதுகளையே நம்ப முடியவில்லை. தரையில் அமர்ந்து கைகளால் கண்களை மூடி குலுங்கி அழுபவளை தொட்டுத் தூக்க முயன்ற கவுதம்மை தள்ளிவிட்டாள். இனிமே என்ன தொடாதீங்க, உங்களுக்கும் எனக்கும் நடுவே இனிமே எந்த உறவும் இல்லை என விக்கி விக்கி அழுபவளை ஆயாசத்துடன் பார்த்தான் கவுதம். ஷாலினி என அழைத்த கதிரையும் பொருட்படுத்தாமல் தொடர்ந்து அழுதபடியே இருந்தாள். அவள் அழுவதைப் பார்க்க முடியாமல் தேவ் எழுந்து வந்து அவளை தூக்கி சேரில் உட்கார வைத்தான். ஷாலு, அழாதே ப்ளீஸ் என அவளது தலையைத் தடவிய தேவின் நெஞ்சில் சாய்ந்து அழத் தொடங்கினாள் ஷாலினி. எதையும் செய்ய முடியாமல் அவர்களையே வெறித்துப் பார்த்தான் கவுதம்.